யார் வந்தார்கள், எப்போது வந்தார்கள், ஏன் வந்தார்கள், எப்படி வந்தார்கள், எங்கே வந்தார்கள்? ஐரோப்பியர்களின் வருகையை பற்றி பார்க்கலாம். எப்படி வந்திருக்காங்க? கடல் வழி பயணத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன் வந்திருக்காங்க? ஐரோப்பாவிலேருந்து இந்தியாவை தேடி வர வேண்டியதற்கான காரணம் என்ன? Why did European companies come to India? பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியாவிலிருந்து பருத்தி, பட்டு மற்றும் மசாலா பொருட்கள் போன்ற வாசனை திரவியங்கள் வந்து நில வழியாக ஐரோப்பாவிற்கு வியாபாரம் செய்துக்கிட்டு தான் நம்ம இருந்தோம். ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்னென்னா, அந்த நில வழி மார்க்கமாக நம்ம வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது 1453 துருக்கியர்கள் வந்து இப்போது இஸ்தான்புல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நகரம் கான்ஸ்டாண்டினோபிள், அதை வந்து அவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க. ஒட்டமன் டர்க் அப்படிங்கிறவர் தான் அந்த துருக்கி நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் அந்த கான்ஸ்டாண்டினோபிளை வந்து கேப்சர் பண்ணுறாரு. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் மற்ற நாடுகள், அந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து இந்தியாவிற்கு ஒரு கடல் வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதன் மூலமாக போர்ச்சுகல்லேருந்து நமக்கு ஒரு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஐரோப்பிய நாடுகள் வந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதுக்கு வந்து ஸ்பெயின், போர்ச்சுகல் அந்த மாதிரி நாடுகள் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து அவங்க வந்து அந்த லாங் டிஸ்டன்ஸு ஷிப்பெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுல ரொம்ப திறமையானவங்க. அரபு நாடுகள், துருக்கி, வெனீஷியன், ஈஸ்ட் இந்தியா போன்ற நாடுகள் தனியாக வந்து அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் போர்ச்சுகல், ஸ்பெயின் அவங்க 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸ் ஷிப்பு, லேட்டஸ்ட்டு காம்பஸ் கடல் வழியாக ட்ராவல் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள், இதை வச்சு அவங்க புதுசாக ஒரு கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் வந்து ஸ்பெயின்லேருந்து புறப்படுறாரு 1492. ஆனால் அவர் இந்தியாவுக்கு பதிலாக அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாரு. இது ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டாக அமைஞ்சது. இதை பின்பற்றி வாஸ்கோடகாமா ஒரு புது கடல் வழியை இந்தியாவுக்கு கண்டுபிடிக்கிறாரு. சவுத் ஆஃப்ரிக்காவை சுற்றிக்கிட்டு வராரு பாருங்க. இப்போ நம்ம போர்ச்சுகீசியர்களோட பவர் என்னன்னு நம்ம பார்க்கலாம். வாஸ்கோடகாமா கிளம்புறாரு. போர்ச்சுகல்லேருந்து கிளம்பி 1498 20ஆம் தேதி மே மாதம் வராரு. அங்கே கிங் ஜாமரின் அப்படிங்கிறவர் வந்து நம்ம இந்தியாவில் கேரளாவில் அவரை மீட் பண்ணுறாரு. அவர் வந்து அவங்களுக்கு சில பெர்மிஷன் கொடுக்குறாரு, வியாபாரம் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் லோக்கல் வியாபாரிங்க, புதுசாக யாரோ ஒருத்தர் கடை போட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, வாஸ்கோடகாமா வந்து திரும்பி போகிறாரு, போர்ச்சுகலுக்கே போகிறாரு. அப்போ போகும்போது அவர் கொஞ்சம் பாருங்கள், அவர் கிட்டத்தட்ட 60 மடங்கு லாபம் சம்பாரிச்சிருக்கிறாரு இந்தியாவிலேருந்து கொண்டு போன அந்த மசாலா பொருட்கள் மூலமாக. ஏற்கனவே கேரளாவில் இருக்கிற கோழிக்கோடு, காலிக்கட் வந்து வியாபாரம் பண்ண முடியாமல் திரும்பி கொஞ்சம் சாமான்களை எடுத்துகிட்டு அவர் போகிறாரு. 60 டைம்ஸ் லாபம் வந்ததுன்னு பார்த்தோம். திரும்பியும் 1501 அப்போ மறுபடியும் அவர் வந்து வராரு. இப்போ எங்கே வராருன்னு கேட்டிங்கன்னா கண்ணூர் அப்படின்னு சொல்கிறாங்க கேரளாவில். அந்த இடத்துல வந்து ஒரு புதுசாக ஒரு ட்ரேட் சென்டர் வந்து அவர் ஃபார்ம் பண்ணுறாரு. கொச்சி, காலிக்கட், கண்ணூர் இந்த 3 இடங்களில் ஒரு ட்ரேட் சென்டர் ஃபார்ம் பண்ணார் நம்ம பார்த்தோம். இந்த முறை என்ன பண்ணுறாருன்னா, அவர் இந்த வாஸ்கோடகாமா கிங் ஜாமரின்ட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறார். இந்த மாதிரி அங்கே லோக்கலில் இருக்கிற முஸ்லீம் வியாபாரிகள் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, அவங்கள நீங்கள் அப்புறப்படுத்தணும், அவங்கள மிலிட்ரியிலலாம் நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாரு. அதனால் அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனையாகிடுது, பெரிய பிரச்சனையாகிடுது. அப்போது வேறு வழி இல்லாமல் அவர் திருப்பியும் அங்கேருந்து அவர் திரும்பி கிளம்பி போயிடுறாரு. ரைஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். போர்ச்சுகலுக்கு இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிச்சி கொடுத்ததில் வாஸ்கோடகாமாவுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கும். அவருடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் 1524 அவர் அங்கேயே இறந்துடுறாரு கேரளாலேயே. அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா அப்படிங்கிற ஒரு கவர்னர் வந்து போர்ச்சுகல்லேருந்து வராரு. அவருடைய பாலிசி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வாட்டர் பாலிசி, அதாவது இந்தியன் ஓஷனில் ஒரு ஆதிக்கத்தை செலுத்தணும், நம்ம தான் அதில் வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கையோடு அவர் மறுபடியும் இங்கே வராரு. அடுத்ததாக இந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கா, அதாவது இந்தியன் ஓஷனில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு இடத்தையும் அவங்க வந்து கைப்பற்றுறாங்க.
அதுக்கப்புறம் சிலோன், அப்புறம் காலிக்கட், இந்த மாதிரி இடங்களில் அவங்களோட ஆதிக்கம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இதற்காக அவங்க வணிக முறைகளில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்கிறாங்க. அதில் பயண கப்பல்களில் மிலிட்ரி ஆட் பண்ணிக்கிறாங்க பாதுகாப்புக்காக. இந்த மாதிரிலாம் அவங்க செய்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஃப்ரான்சிஸ் டி அல்மேடாக்கு பதிலாக ஃப்ரான்சிஸ் டி அல்புகர்க்கு அப்படிங்கிறவர் வந்து பதவி எடுத்துக்கிறாரு. மிக முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து கோவாவை கைப்பற்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. மலாக்கா, சிலோன், காலிக்கட் போன்ற பகுதிகளில் நிர்வாகத்தை ரொம்ப நல்லா சிறப்பாக செய்துட்ருக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் நினோ டோ குன்ஹா அப்படிங்கிறவர் வந்து கவர்னராக பொறுப்பெடுத்துக்கிறாரு. இவர் இந்தியாவில் மிகப்பெரிய பகுதிகளை வந்து கைப்பற்றாரு, இந்திய கடல் பகுதிகளில் அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா டையூ, பேசின், டாமன். பிறகு இந்த 16ஆம் நூற்றாண்டு 16th செஞ்சுரியில் ஷாஜகான் வந்து அப்போ முகல் எம்பரராக இருக்கிறாரு. அந்த டைமில் அவங்க கடைசியாக கைப்பற்றப்பட்ட பகுதிகள் மிக முக்கியமாக கோவா, டையூ, டாமன், அந்த 4 பகுதிகள் சால்செட்டும் சேர்த்து இந்த 4 பகுதிகள் தான் அவங்களோட ஆதிக்கம் தீவிரமாக இருந்தது. கடைசியில் 1961 வரைக்குமே அவங்களுடைய ஆதிக்கம் இருந்ததாக சொல்கிறாங்க. மெதுவாக அப்புறம் போர்ச்சுகீஸோட பவர் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மற்ற கண்ட்ரியை பற்றி பார்க்கலாம். மெதுவாக 16ஆம் நூற்றாண்டு ஷாஜகான் முகல் எம்பரர் காலத்தோட அந்த போர்ச்சுகீஸோட பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வர்றதை நம்ம பார்க்குறோம். அவங்க கோவா, டையூ, டாமன் அந்த பகுதிகளை கைப்பற்றிய பிறகு அந்த பகுதிகள் கடைசி வரைக்கும் 1961 வரைக்கும் அவங்களுடைய ஆதிக்கம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப முக்கியமான அவங்க கொடுத்த நமக்கு பங்களிப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த புகையிலை, அந்த டொபாக்கோ கல்டிவேஷன் ரொம்ப முக்கியமாக இந்தியாவில் அவங்க வந்து ரொம்ப பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தக்காளி, மிளகாய், அந்த மாதிரியான பயிர்களும் வந்து அவங்க தான் பொட்டேட்டோ அந்த மாதிரியான பயிர்களை அறிமுகப்படுத்தினாங்க. பிரிண்டிங் ப்ரெஸ் அவங்க போர்ச்சுகீஸோட மிக முக்கியமான ஒரு இது கேத்தலிக் கிறிஸ்துவ மதத்தை பரப்புனது. அப்புறம் அந்த பயிர்கள் டொபாக்கோ, டொமேட்டோ, சில்லிஸ் அந்த மாதிரி பயிர்களை வந்து அவங்க கல்டிவேஷனுக்கு இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. பிரிண்டிங் ப்ரெஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக போர்ச்சுகீஸில் நம்ம பார்க்குறோம். அது பல நூல்கள் வந்து அச்சிடுறதுக்கு அவங்க ரொம்ப காரணமாக இருந்திருக்கிறாங்க. போர்ச்சுகீஸோட பங்களிப்புகள் என்னன்னு நம்ம பார்த்தோம். போர்ச்சுகீசியர்களுக்கு பிறகு நம்ம டச்சுக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க வந்து நெதர்லாந்து அப்படிங்கிற ஒரு நாட்டிலேருந்து வந்தவங்க தான் டச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து 1602 அப்போ தான் இந்தியாவுக்கு வர்றாங்க. அவங்க வந்து எந்தெந்த இடங்களை பிடிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மசூலிப்பட்டினம், அம்பாய்னா, நாகப்பட்டினம், தமிழ்நாட்டில் பழவேற்காடு. பிறகு அவங்க என்ன 1690 பழவேற்காட்டிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு கூட அவங்க அதை மாற்றிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக என்னென்ன அவங்க பொருட்கள், இந்திய பொருட்களை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி, அபினி, அது வந்து ஒரு போதை பொருள், அது மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆந்திராவில் மசூலிப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ், அதுவும் அவங்க முக்கியமான இடங்கள் தான். இவங்க ரொம்ப மிக முக்கியமாக விரும்பின ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கருப்பு மிளகு. அது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு ஏகபோக ஒரு உரிமை வச்சுருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம் அந்த மாதிரி இடங்களில் கூட, கொச்சின் அந்த மாதிரி இடங்களில் கூட அவங்களோட வர்த்தக மையங்கள், ட்ரேட் சென்டர்ஸ் இருந்துச்சு. இது அந்த மசாலா பொருட்கள் பற்றி நீங்கள் பார்க்குறீங்க. இதில் அவங்க என்னென்னலாம் வியாபாரம் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதில் வந்து காட்டன், இண்டிகோ, சில்க்கு, ஓபியம், இதெல்லாம் அவங்க முக்கியமாக வச்சுருந்த ஒரு பொருட்கள். 16ஆம் நூற்றாண்டு வாக்கில் வந்து போர்ச்சுகீசியர்கள் அவங்க தன்னோட பகுதிகளை இழந்தாங்கன்னு சொல்கிறோம். இவங்க 17ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த டச்சுக்காரர்கள் வந்து மெதுவாக அவங்களோட பகுதிகளை இழந்து அதாவது ஆங்கிலேயர்கள்ட்ட தன்னோட பகுதிகளை இழந்து 1795 1795 முழுமையாக அவங்க இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த காலத்தில் பழவேற்காட்டிலேருந்து வைரங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 1608 மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் அவர் வந்து சூரத்தில் வந்து ஒரு சென்டர், அந்த ட்ரேட் சென்டர் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அப்புறம் 1614 கேப்டன் நிக்காலஸ் அவர் வந்து போர்ச்சுகீசியர்களை ஜெயிக்கிறதுனால மறுபடியும் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது. அப்புறம் வந்து 1615 சர் தாமஸ் ரோ, முதல்ல யார் சொன்னால் வில்லியம் ஹாக்கின்ஸ், அப்புறம் கேப்டன் நிக்காலஸ், சர் தாமஸ் ரோ இல்லையா,
இவங்க 3 பேர் பார்த்தோம். அதுக்கப்புறம் 1639 ஃப்ரான்சிஸ் டே அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து நம்ம சென்னையை வந்து லீஸ்க்கு எடுக்கிறார். அங்கே தான் ரொம்ப முக்கியமான என்னன்னு கேட்டிங்கன்னா, புனித ஜார்ஜ் கோட்டை செயின்ட் ஃபோர்ட்டுன்னு இப்போ இருக்குது இல்லையா, இப்போ பாரிஸில் தலைமைச் செயலகமாக இயங்குது. அதை வந்து அவங்க அமைக்கிறாங்க. புகழ்வாய்ந்த ஒரு வணிக மையமாக அது இருக்குது. அதுதான் ஆங்கிலேயரோட முதல் கோட்டையாகவும் பார்க்கப்படுது. ஹெட் குவார்ட்டர்ஸும் அதுதான். சென்னை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். அப்புறம் வந்து மும்பை, பம்பாய் தீவு அந்த டைமில் 1668. அப்புறம் 1698 வந்து கல்கத்தா 3 கிராமங்களை உள்ளடக்கியது. இந்த மாதிரி 1700 வந்து வில்லியம் கோட்டை. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளாக அவங்க கைப்பற்றுறாங்க. அப்புறம் 1757 1764 நடந்த சில போர்களுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா, அந்த இங்கிலீஷ் கம்பெனி அவங்க வியாபாரத்துக்காக வந்தவங்க ஒரு அரசியல் சக்தியாக மாறிடுறாங்க. மாறி நேரடியாக வந்து இந்தியா முழுமையும் அவங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அது ஆங்கிலேயர்களோட ஆட்சியாக அப்படி மாறிடும். அதை நம்ம பிறகு டீட்டெயிலாக பார்க்கலாம். டென்மார்க் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். டேனியர்கள் அவங்களும் வந்தாங்கன்னு நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா. அவங்க வந்து 1616 மார்ச் 17 வந்து ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறாங்க. அவங்க எங்கே வராங்கன்னா, தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி, அப்புறம் வந்து பெங்காலில் வந்து செரம்பூர், அங்கே ரெண்டும் அவங்க முக்கியமான ஒரு காலனியை வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அவங்களும் கொஞ்ச நாளில் 1845 1845 மெதுவாக அவங்களோட பவர்ஸ் இழந்து அவங்களும் கிளம்பிடுறாங்க. தரங்கம்பாடி மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ரெஞ்சு பற்றி பார்க்குறோம். இவர் 14ஆம் லூயி, அவர் தான் மிக முக்கியமான ஒரு ஒரு அமைச்சர். அவர் மூலமாக தான் முதல்ல இந்த ஃப்ரெஞ்சோட ஆதிக்கம் நமக்குள்ளே வருது. அதில் கால்பர்ட் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானது. 1677 ஒரு டீமாக வர்றாங்க, வியாபாரம் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இடம் பார்த்திங்கன்னா மசூலிப்பட்டினம், சூரத், முக்கியமாக பாண்டிச்சேரி, சென்னை பக்கத்தில் இருக்குது இல்லையா. ஸோ அந்த வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை அவங்க பார்க்குறாங்க. பின்னாடி மாஹி, காரைக்கால், பாலசோர், காசிம் பஜார் போன்ற இடங்களையும் அவங்க வந்து கைப்பற்றுறாங்க. இப்போ கூட வந்து நீங்கள் பாண்டிச்சேரி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் பீப்புளோட டச் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவங்களோட வாசனை கூட இன்னும் வீசுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் போயிட்டாங்க, ஆனால் அவங்க அதிகாரம் இல்லை. ஆனால் கூட கோவா போனீங்கன்னா போர்ச்சுகீஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பாண்டிச்சேரி போனீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.
தரங்கம்பாடி போனீங்கன்னா டேனிஷ் பீப்புள் அங்கே இருந்தாங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பற்றி நம்ம இவ்வளோ நேரம் படிச்சிருக்கோம். தேங்க்யூ. போர்ச்சுகீசியர்கள், அப்புறம் வந்து டச்சு, இங்கிலீஷ், பிரிட்டிஷ், அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க, டேனிஷ் எல்லாரும் வந்துட்டு போனால் கூட கடைசியாக அவங்க வந்து எல்லாருமே அவங்க காலனி ஆதிக்கத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியில் இங்கிலீஷ் பீப்புள் மட்டும்தான் அந்த இந்தியா முழுவதும் அவங்களோட பவரை வந்து இது பண்ணிவிட்டு முழுமையாக அவங்க இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இங்கிலீஷ் பீப்புள். அப்புறம் 1947 அவங்ககிட்ட நம்ம சுதந்திரம் வாங்கணும். அது தனி வரலாறு, அது நம்ம ஆல்ரெடி அதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். திஸ் இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.